ஹாய் பிரைஸலோ. ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். துன்மார்க்கனுக்கு ஐயோ. அப்போ நம்ம துன்மார்க்கமாக வாழ்ந்தால் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்காதங்க. நமக்கு கேடு உண்டாகும், கேடு உண்டாகும். அதனால் துன்மார்க்கமாக வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நீதியாக நியாயமாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அவன் கைகளின் பலன் இன்னொருத்தனுக்கு கிடைக்காதான், அவனுக்கு கிடைக்கும். அதனால் துன்மார்க்கமாக வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திருப்புங்கள்.